ஒன்றியவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. நம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க அவர் இந்த பூமிக்காக வந்தார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பெருமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூறுதார் என்று நாம் வாசிக்கிறோம். நம் தேவனுடைய ஒரே நோக்கம் தாங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு வர வேண்டும் சொல்லி. இந்த உலகத்துல நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிட்ட சேரக்கூடாதபடிக்கு பலவிதமான பாவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வறுமைகள், தரித்திரங்கள் நம் தேவனுடைய சேரக்கூடாதபடி தடை செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு வந்தேன். எதற்காக தெரியுமா? நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக. இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை தேடி நாடி ஆண்டவர் சமூகத்துக்கு வருவோமா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். God bless you.